பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 27, இறைவார்த்தை 14. நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஒளியின் கடவுளாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணை நாதராய் உங்களை தேடி வந்திருக்கின்றார். எதற்கு தெரியுமா? உங்களோடு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்கு. இந்த நாளிலே உங்களுடைய மகிழ்ச்சி உங்களை விட்டு யாரும் எடுத்து விடாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எவ்வாறு பார்த்து கொள்ள முடியும்? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 2.5 மணி நேரமாவது நீங்கள் செலவிடக்கூடிய வேளையிலே உண்மையிலே உங்களுடைய உள்ளம் வலிமை பெறும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த நாளிலே நமது உள்ளம் வலிமை பெற நமக்குள் ஜெப ஆவி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுதும் அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கி மனதிற்குள் நிறுத்தி எவ்வாறு அன்னை மரியாள் தந்தை கடவுளோடு பேசிக்கொண்டு இருந்தாரோ அதே போல் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக முறை நாம் பலவீனவர்களாக மாறிவிடுகின்றோம். நம்முடைய பலவீனம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து செல்லாதபடி கீழ் நோக்கி அழுத்துகின்றன. நம்முடைய பலவீனம் நம்மை பாவத்தில் விழ வைக்கின்றது. நம்முடைய பலவீனம் ஆண்டவரை நோக்கி செல்ல முடியாதபடி ஒரு தடையாக இருக்கின்றது. நம்முடைய பலவீனம் தீமையான காரியங்களை செய்வதற்கு நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் நமக்குள் வரும் பொழுது, ஆண்டவர் நமக்குள் கடந்து வந்து நம்மோடு பேசும் பொழுது உண்மையிலே வலிமை பெற்றவர்களாக நாம் மாறுகின்றோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். எனவே ஆண்டவருக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களுக்கு ஆண்டவர் மன உறுதியையும் உங்களுடைய உள்ளத்தில் வலிமையையும் அவர் தருவார் என்று வாக்கு கொடுக்கின்றார். எனவே தான் ஒரு வேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஐயோ, நான் எதற்காக வேதனையோடு இருக்க வேண்டும்? எதற்காக இவ்வளவு நாட்கள் போராடி கொண்டு இருக்க வேண்டும்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரிடம் கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, முதல் படி நம்முடைய பாவம். நீங்கள் வாசித்து பாருங்கள், மத்தேயு நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்த அந்த நிகழ்ச்சியை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த ஒரே ஒரு காரியம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் மன்னித்து விட்டார் என்றால் நாம் இந்த உலகத்திலே உண்மையிலே வலிமை பெற்றவர்களாகத்தான் இருப்போம். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தை பாருங்கள். எவ்வளவோ அரசர்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், எவ்வளவோ நீதி தலைவர்கள் இருந்தார்கள், விசுவாச தந்தையர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் இருந்தது. அவர்களும் பாவத்தில் விழுந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய குரலை அவர்கள் கேட்டு மனம் திருந்திய பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மீண்டும் வலிமையை கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு வலிமை கொடுக்கும் பொழுது உள்ள திடத்தை கொடுக்கக்கூடிய வேளையிலே நாம் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக நமக்கு விரோதியாக இருக்கக்கூடிய சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும் என்பதை நீங்கள் இந்த நாளிலே
புரிந்து கொள்ள வேண்டும். சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவரோடு கூட பரிசுத்த ஆவி இருந்தார், ஆண்டவருடைய வல்லமை இருந்தது, ஆண்டவருடைய கரம் இருந்தது. அவரை போல ஒரு தைரியசாலி, ஒரு வலிமை பெற்ற ஒரு மனிதன், ஒரு பலசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. சாதாரண ஒரு எலும்பை, ஒரு தாடையை எடுத்து ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்களை அவர் கொன்று குவித்தார். ஆனால் அவர் அந்த பலவீனத்திலே, அந்த இச்சையிலே, பாவத்தில் வெல்லும் பொழுது அவர் பலவீனமாகி போனார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அவர் பலவீனமாகி போய் அந்த பாவ சிக்கலில் மாட்டிக்கொண்டார். ஆண்டவருடைய வல்லமை கடந்து போய்விட்டது அவரை விட்டு. ஆனால் அவர் அந்த இடத்திலே மனம் மாறியிருந்தார் என்றால் உடனடியாக உண்மையிலே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருக்க முடியும், மீண்டும் பலத்தை கொடுத்திருக்க முடியும். கடைசியாக அவருடைய கண்களை பிடுங்கி அவரை ஏளனம் செய்த வேளையில்தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றார். அதுவரை அவர் ஆண்டவரை கூப்பிடவில்லை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றார். ஆண்டவரே, என் கண்களுக்கு ஈடாக இந்த பெலிஸ்தியர்களை எனக்கு கொடும் என்று சொல்லி அவர் கூக்குரலிட்டு கண்ணீர் விட்டு செபித்த வேளையிலே ஆண்டவருடைய காதிலே அவருடைய கூக்குரல் எட்டியது, அவருடைய வேதனை எட்டியது. உடனடியாக ஆண்டவர் மீண்டும் அந்த பலத்தை கொடுத்தார். அங்கு இருந்த அனைத்து பெலிஸ்தியர்களையும் அவர் கொன்று குவித்தார். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள். இதுதான் கடவுள் தரக்கூடிய வலிமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் உடைந்து போய் இருக்கலாம். சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை நீங்கள் உற்று கவனித்து ஏன் இந்த வேதனை என்று சொல்லி உடைந்து போய் இருக்கலாம். ஆனால் உங்கள் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உங்களுடைய உள்ளம் நைந்து போய் இருக்கலாம். உங்களை காப்பாற்றுவதற்காக இந்த நாளிலே நற்கருணை நாதர் உங்களை தேடி வந்து இருக்கின்றார். எனவே அந்த நற்கருணை நாதரிடம் நீங்கள் செபியுங்கள். உங்களுடைய ஜெப ஆவியை உங்களிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ஜெப வல்லமை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களை தவிர வேறு யாருமே எடுக்க முடியாது. எனவே உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள். திருப்பாடல்கள் 13வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள்ளே போராடுவேன், நாள் முழுவதும் என் இதயம் துயர் உறுகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, எத்தனை நாள் நாம் வேதனையோடு துயருற முடியும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடம் கேட்கின்றார். நீ எத்தனை நாள் துயருற்று கொண்டு இருப்பாய் என் மகனே, மகளே? உன் உள்ளம் வலிமை பெற வேண்டும், அதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யோபுவினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவருடைய போராட்டத்தின் நடுவிலே, வேதனையின் நடுவிலே ஆண்டவர் அவருக்கு பலத்தை கொடுத்தார். ஆண்டவர் வல்லமையை கொடுத்து அவரிடம் சொன்னார், இப்பொழுது உன்னுடைய நண்பர்களுக்காக நீ செபி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பொழுது யோபு 42வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்ல வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கின்றார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த நாளிலே உங்கள் உள்ளம் வலிமை பெறும் பொருட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். என்னோடு இணைந்து நீங்களும் நற்கருணை நாதரிடம் மன்றாடுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உங்கள் உள்ளம் வலிமை பெறட்டும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களுடைய உள்ளத்தை வலிமை பெற செய்யும்படியாகவும், எங்களை திடப்படுத்தும்படியாகவும், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் எங்களோடு கூட வந்திருக்கின்றீரே. எங்களுக்கு மன உறுதியை தரக்கூடிய செய்தியை கொடுத்தீரே, வார்த்தைகளை கொடுத்தீரே. உமது வார்த்தையின்படி எங்களுடைய உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவரே. இதோ உடைந்த நெஞ்சத்தோடு இருக்கின்றோம், வலிமையற்றவர்களாக இருக்கின்றோம், பலவீனத்தோடு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வேதனையுற்ற மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நைந்த நெஞ்சத்தாரை நீர் காப்பாற்றக்கூடிய தெய்வம் அல்லவா? உடைந்த உள்ளத்தார் அருகில் இருந்து
இருந்து நீர் பலப்படுத்தக்கூடிய தெய்வம் அல்லவா. இந்த நேரத்திலே, இந்த நாளிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு உடைந்து போய் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளத்தை உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய உள்ளத்திலும் பலத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. வலிமையை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய உள்ளத்திற்கு வலிமை கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது அவர் தரும் வலிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.